அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் தாண்டி தான் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. வேறு வழியே கிடையாது. அதுவும் முக்கியமாக பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் நம்பர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி பிஸ்னஸில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய, பிஸ்னஸ் வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கடன் மட்டும் வாங்காதீங்க, தயவுசெய்து வாங்கவே வாங்காதீங்க. அது பேங்க் லோன் வாங்கி தானே சார் ஆகணும், வேறு வழி இல்லை சார், வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த பிஸ்னஸில் போடுறோமா, எதுக்காக போடுறோம், அந்த பணத்தை திருப்பி எப்படி எடுத்து நம்ம திருப்பி கடனை கட்ட பண்ணுறோம், ஒரு ரோட் மேப் இருக்கட்டும். இல்லைனா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் சரி, ஒரு 5000 லோன் வாங்கினா கூட அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வழி இல்லை, ஒரு பிளான் இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அது முக்கியமாக யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க. சார் கிரெடிட் கொடுக்காமல் எப்படி சார் பிஸ்னஸே பண்ணுறது? அந்த கிரெடிட் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, புதுசாக யாருக்கு இல்லாமல் பழைய ஆளுக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லை. புதுசாக யாராவது வருவாங்க, நீங்கள் இந்த பொருளை கொடுங்க, நான் உங்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக தரமாட்டாங்க அவங்க. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க.